சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ அப்பா, ஏன் டக்குன்னு எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்றீங்க? ஆமாடா, ஒரு பொண்ணு கூட சேர்ந்து நீ வெளியில சுத்துறன்னா அந்த பொண்ணு நீ லவ் பண்றன்னு தானே அர்த்தம். ஒரு பெத்த அப்பனா அந்த பொண்ணையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு நல்ல விஷயம் தானே? என்னடா சிரிக்கிற? சிரிக்காம வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? ஒரு பொண்ணு என் கூட ஒன்னா டிராவல் பண்ணா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுவீங்களா? அந்த பொண்ணு உன் கூட ஒன்னா உட்காந்து கார்ல டிராவல் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் கேள்வியும் கேட்கல, இந்த முடிவுக்கும் வரல. அந்த பொண்ணு செவந்தியோட வண்டியை தெரியாம இடிச்சிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் அவளை காட்டி கொடுக்காம நான் தான் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணேன்னு உன் மேல பழிய போட்டுக்கிட்ட பாரு. அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் நீ அந்த பொண்ணை லவ் பண்ற நான் தெளிவாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ விரும்புற அந்த பொண்ணு மேல போலீஸ் கேஸ் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே அந்த பொண்ணு யாருங்கிற விஷயத்த போலீஸ் கிட்ட ஓபன் பண்ணாம அவ்வளவு சீக்கிரட்டா வச்சுக்கிட்ட. ஏன்பா, உங்க புரிதல் ரொம்ப ராங்பா. இதத்தான் ஜெனரேஷன் கேப்னு சொல்றது. அவ எனக்கு ஜாலியா கம்பெனி கொடுக்கற ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். சும்மா ஜஸ்ட் ஃபன்னா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, தட்ஸ் ஆல். என்னது ஃபன்னா லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. ஓ அப்படியா? சரி, அப்படின்னா ஒண்ணு பண்ணு. இப்பவே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. அவளும் உன்ன மாதிரி நோக்கத்தோட தான் உன் கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காளாங்கிறத நானே அவகிட்ட கேட்கிறேன். ஃபோன் பண்ணி வர சொல்லு.